திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியில் ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசாருடன் குடிநீர் வழங்காததை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தண்ணி இல்லாமல் வீதி வீதிக்கு போய் குழந்தைய வச்சுட்டு சிரமமாக இருக்குது. கேன் தண்ணி எங்களால் வாங்க முடியாது. ஒரு கேன் 40-50 விற்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை கேன் வாங்குறதுன்னு தெரியல. அதனால் லாரி தண்ணி வந்தாலும் 10 கூட விட மாட்டேங்கிறாங்க. 5 கூட 6 கூட 7 கூட விடுறாங்க. வீதி வீதிக்கு மாற்றி விடுறாங்க. ஏரியாவில் எந்த கவுன்சிலரும் யாரும் வேலை பார்க்கவே இல்லை. நீலகிரி சேரம்பாடி பள்ளிக்குன்னு பகுதியில் கழிப்பறையுடன் கூடிய அதிநவீன சலவை செய்யும் கட்டிடத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வசதிக்காக அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் விடியா திமுக பராமரிப்புகளை மேற்கொள்ளவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பாழடைந்த நிலையில் பயன்படுத்த முடியாமல் உள்ள கழிப்பறைகளை சீரமைத்து தர அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பூர் தாராபுரம் உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து PAP பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் 3வது நாளாக அப்பகுதி விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு மக்கள் மூச்சுத் திணறலால் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 18 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் 1வது பகுதியில் உள்ள ஏரி அருகே கொட்டப்படுவதுடன் வாரத்தில் 2-3 நாட்கள் தீ வைக்கப்படுகின்றன. இதனால் ஏற்படும் புகை மூட்டத்தால் அவதிப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக புகார் தெரிவித்தும் பேரூராட்சி நிர்வாகம் மேன்மேலும் தீயிட்டு கொளுத்தி புகை மூட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி அருகே 17 வயது சிறுமியை கடத்திச் சென்றதாக கருதப்படும் இளைஞரை கைது செய்யக் கோரி சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 24ஆம் தேதி மாயமான சிறுமி போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் உள்ளதாக கிடைத்த தகவலின்படி அங்கு சென்று சிறுமியை மீட்ட பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிறுமியை கடத்திச் சென்ற சாமல்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பூவரசன் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சங்கநேரியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் வள்ளியூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே பழைய பள்ளி கட்டிடம் இடித்ததில் முறைகேடு நடைபெற்றுள்ளதை மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாமங்கலம் ஊராட்சியில் சமீபத்தில் பழைய பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணியின் போது இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் பன்ருட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள காத்திருப்பு கூடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் மூடி கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்களை அடைத்து வைக்க பொதுமக்கள் காத்திருப்பு கூடம்தான் இடமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே குறும்பப்பட்டியில் 60 ஆட்டுக்கிடாய்கள் கலந்து கொண்ட மாபெரும் கிடாமுட்டு பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, தென்காசி, திண்டுக்கல், தூத்துக்குடி, தேனி மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆட்டுக்கிடாய்கள் கலந்து கொண்டன. தொடர்ந்து 75 முறை முட்டிக்கொண்டதால் அந்த கிடா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் 40 முறை முட்டிக்கொண்ட கிடா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு ஸ்டீல் பீரோ பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் சாலையில் தாறுமாறாக ஓடிய மாடு முட்டியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட மாடு ஒன்று தவிட்டுப்பாளையம் சிவசக்தி மருத்துவமனை அருகே அவிழ்ந்து கொண்டு சாலையில் தாறுமாறாக ஓடியது. அப்போது எதிரே நடந்து வந்த குருசாமி என்பவரை மாடு முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து படுகாயமடைந்த குருசாமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஈரோடு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். முதியவரை மாடு முட்டிய CCTV காட்சி தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு அண்ணாநகர் பகுதியில் உள்ள டாஸ்மாகை அகற்றக் கோரி தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடிய ஆட்சியில் மதுவினால் நாளுக்கு நாள் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மக்கள் எப்படி போனால் நமக்கு என்ன என்ற நிலைப்பாட்டில்தான் பொம்மை முதல்வர் இருப்பதாகவும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்.
இன்னைக்கு செங்கல்பட்டில் புதுசாக ஒரு ஒயின் ஷாப் திறந்திருக்காங்க. அதை மூடக்கோரி எங்கள் பேரவை சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம். கடந்த ஆட்சியில் கனிமொழி சொன்னாங்க, தமிழ்நாட்டிலலாம் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, ஒட்டுமொத்த மாநிலமும் டாஸ்மாகால பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்ன கனிமொழி இன்னைக்கு எங்கே இருக்காங்க? இப்போ சேலத்தில் ஒரு சின்னவர்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஒரு மாநாடு ஒன்று நடத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அத்தனை பேரும் ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சாங்க. குடிச்சிட்டு அவரோட சும்மா இருந்தாங்களா? அங்கே ஒரு வியாபாரிகிட்ட போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் குடிச்சு அந்த ஹோட்டலுக்கார கையை உடைச்சாங்க. அது எல்லா ஊடகங்களே வந்தது. எங்கே போய் வச்சுக்க போறாரு முதல்வரோட முகத்தை? தொடர்ந்து ஒயின் ஷாப்பை திறக்கணும், அந்த வருமானத்தை ஒயின் ஷாப்ல இருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்க. என்னைக்கு வியாபாரி நிம்மதியா வணிகம் பண்றானோ அன்னைக்கு தான் நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் கிடந்த 50,000 பணத்தை அதிமுக ஒன்றிய செயலாளர் உதவியுடன் தனியார் நிறுவன அலுவலர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கோத்தகிரி தனியார் நிறுவனத்தில் கரும்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் திருச்சியைச் சேர்ந்த ரகுமான் மற்றும் அருண்குமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அத்தனூர் அருகே சாலையில் 50,000 பணத்தை கண்டெடுத்தனர். பின்னர் இருவரும் வெண்ணந்தூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் தாமோதரன் உதவியுடன் அந்த பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கும்பகோணம் வரையிலான 4 வழிச்சாலையை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக போடப்பட்ட சாலைகளும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக விக்கிரவாண்டி முதல் கோலியனூர் வரையிலான பனையபுரம், காப்பியாம்புலியூர், மேல்பாதி சந்திப்பு உள்ளிட்ட சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அதில் நைட் டைமில் இங்கே எதுவுமே லைட்டும் இல்லை, ரிஃப்ளெக்ஷனும் எதுவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்படியே சாலை மரணங்கள் அதிகமாக ஏற்படுது. அதுவும் இல்லாமல் கை கால் உடையிறது, போகிறது வருது எல்லாமே இந்த ரோட்டில் அதிகமாக இருக்குது. மக்கள் இந்த ரோட்லேருந்து பண்ருட்டிக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கோசரம் அரசாங்கம் இதை முன் வந்து எடுத்து நல்லபடியாக இந்த ரோடை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போட்டு கொடுக்கணுமா நாங்கள் கேட்டுக்கிறோம் சார்.